இப்போ வந்து உங்கள்கிட்ட விலையேற பெற்றது எது அப்படின்னு உங்கள்கிட்ட கேட்டிங்கன்னா தங்கம், வைரம், வைடூரியம், பவளம், இந்திரநீலம், படிக பச்சை, இதெல்லாம் வந்து ஒரு விலையேற பெற்றது அப்படின்னு சொல்லுவீங்க. விலை மதிக்க முடியாது. இப்போ ஒரு சில இடங்களை பார்த்தா பெரிய பங்களா வீடு, இது விலை மதிக்க முடியாது, இந்த இவ்வளோ இடம் வந்து விலை மதிக்க முடியாது, விலையே சொல்ல முடியாது அப்படிலாம் சொல்கிறது என்ன செஞ்சுருக்கிறோம், கேட்டிருக்கிறோம், விலையேற பெற்றது. அப்போ இந்த விலையேற பெற்ற ஒரு பொருள் வந்து நம்ம வீட்டில் இருந்துச்சுன்னா அதை எப்படி கனப்படுத்தணும், அதை எப்படி பாதுகாக்கணும், அதுக்கு எப்படி வந்து பேங்கில் வைக்கணும், எப்படி வந்து பீரோல் வச்சு பூட்டணும் அப்படிங்கிற ஒரு காரியத்தில் ரொம்ப அக்கறையாக இருப்போம். அனுதினமும் அதை ஃபாலோ பண்ணுவோம், கடைபிடிப்போம். விலையேற பெற்றது அன்பார்ந்தவர்களே, விலையேற பெற்றது எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து அதை வந்து கண்காணிப்பீங்க, அது மேலே கவனம் வைப்பீங்க, அதை வந்து பாதுகாப்பீங்க, அதை வந்து ஃபாலோ பண்ணுவீங்க. உங்களுக்கு வந்து அதில் வந்து ஒரு தெம்பு இருக்குது. விலையேற பெற்ற பொருள் என்கிட்ட இருக்குது, விலையேற பெற்ற சொத்து என்கிட்ட இருக்குது. அதனால் வந்து அப்படிலாம் சொல்கிறது என்ன செஞ்சுருக்கிறீங்க, நீங்களாம் கேட்டுருக்கிறீங்க. இப்போ என்னைய கூட நிறைய பேர் சொல்லுவாங்க, உனக்குன்னா நீ கோடீஸ்வரன், எப்படி சொல்கிறீங்க கோடீஸ்வரன், இவ்வளோ பெரிய சர்ச்சு வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இவ்வளோ பெரிய சர்ச்சு தான், அது எப்படி விலையேற பெற்றதாக இருக்கும்? இதை காட்டிலும் விலையேற பெற்றது என்கிட்ட ஒன்று இருக்குது. அதை விலையேற பெற்றதை நான் வச்சுருக்கனால தான் இது வந்து விலையேற பெற்றதாக இருக்கிறது. ஆமீன் சொல்லுங்கள். அப்போ இன்றைக்கி வந்து உங்களுடைய குடும்பத்தில் உங்கள் படிப்பை, உங்கள் அந்தஸ்தை, உங்கள் தகுதியை, உங்கள் சொத்தை, உங்கள் வீடை நீங்கள் வந்து விலையேற பெற்றதை நினச்சிங்கன்னா ஒரு பயனும் கிடையாது. விலையேற பெற்றது எது அப்போ நீங்கள் வந்து கவனிச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் விலையேற பெற்ற காரியங்களை உங்களை தேடி என்ன செய்யும், வரும். அப்போனா எது விலையேற பெற்றது, எதை நம்ம வந்து விலையேற பெற்றது? இப்போ வந்து உங்கள் வீட்டில் ஒரு விலையேற பெற்ற ஒரு பொருள் இருந்தால் நீங்கள் வந்து அதை கவனிப்பீங்க, அது மேலே கண்ணு வைப்பீங்க, அதில் வந்து உற்சாகமாக இருப்பீங்க. இது இருக்குது, நம்மளுக்கு பிரச்சனை இல்லை, ஒரு விலையேற பெற்ற பொருள் என்கிட்ட இருக்குது, விலையேற பெற்ற ஒரு வைரம் என்கிட்ட இருக்குது. தங்கத்துக்கு மேலே ஒரு பொருள் சொல்லுவாங்களே, என்னது, பிளாட்டினம். பிளாட்டினம் நம்மகிட்ட இருந்துச்சுன்னா ஒரு பெரிய பிரச்சனை வந்துச்சுன்னா நம்மகிட்ட பிளாட்டினமே இருக்குல்ல, நம்ம கூட அதை விற்று சரி பண்ணிடுவோம். அல்லது நம்மக்கிட்ட ஒரு 100 பவுன் இருக்குல்ல, அதை விற்று கூட இந்த பிரச்சனையை சரி பண்ணிடுவோம் அப்படிங்கிற ஒரு தெம்பு நம்மளுக்கு இருக்குமா இருக்காதா? அல்லது ஒரு 100 ஏக்கர் எங்கிட்ட கிடக்கு, அப்படின்னா இந்த பிரச்சனை வந்து 100 ஏக்கர் இருக்குல்ல, இந்த பிரச்சனை வந்து சமாளிச்சிடும் அப்படிங்கிற ஒரு தைரியம் நம்மளுக்கு என்ன செய்யும், இருக்குது. ஒன்றுமே இல்லைன்னா தான் நம்மளுக்கு ஒரு பயம் இருக்கும், எப்படி சமாளிக்க போகிறோம், எப்படி கட்ட போகிறோம், எப்படி இந்த பிரச்சனையை முடிக்க போகிறோங்கிற ஒரு பயம் இருக்கும். ஆனால் நம்மளுக்கு வந்து சில பொருட்கள், சில தங்க நகைகள், பிளாட்டினங்கள், இடங்கள், வீடுகள் இருந்தால் சரி இந்த வீடை விற்று கூட நம்ம சரி பண்ணிடுவோம், இந்த வீடு இருப்பதுனால நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதை சமாளிச்சிடுவோம் அப்படிங்கிற ஒரு தெம்பு, ஒரு தைரியம் உங்களுக்கு என்ன செய்யுது, இருக்கும். இருக்குமா இருக்காதா? இருக்கும். அப்போ நீங்கள் விலையேறப்பட்டது எது அப்படின்னு கண்காணிச்சு, விலையேறப்பட்டது எதுன்னு நீங்கள் நினச்சி அதை வந்து முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா, அது மேலே ஒரு கண்ணை வச்சு, அது மேலே ஒரு உற்சாகத்தை வச்சு, அப்போ இது இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா விலையேற பெற்ற காரியத்தை நீங்கள் வந்து என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையும் உங்கள் வீட்டுக்குள்ளே கொண்டு வர முடியும். ஆமென். வாசிங்க 1 பேதுரு 1:19. குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. இப்போ வந்து எதனால நம்ம மீட்கப்பட்டு இருக்கிறோம், யார் மூலம் மீட்கப்படுறோம்டா, இயேசுனுடைய இரத்தத்துக்கு விலை மதிப்பு கிடையாது. இயேசுடைய இரத்தத்துக்கு என்ன கிடையாது, அதான் விலையேற பெற்ற இரத்தத்தினால நீங்கள் என்ன செஞ்சுருக்கிறீங்க, மீட்கப்பட்டிருக்கீங்க. ஒரு 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 இடமா இருக்கலாம், ஒரு வீடாக இருக்கலாம், அதுக்கு ஒரு நிர்ணயம் பண்ணலாம். இப்போ வந்து இந்த ஏரியாவில் வந்து ஒரு குழி 14 ரூபாய்க்கு இருந்துச்சு, இன்றைக்கி 6 லட்சத்துக்கு மேலே போகுது. அப்போ இந்த ஆர்எஸ்என்எல் இன்றைக்கி இடம் ரேட்டு என்ன ரேட்டு போகுது அப்படின்னா, இன்றைக்கி ரேட்டு 6 லட்சம் போகுது அப்படின்னு சொல்லி ஒரு நிர்ணயம் பண்ணுறாங்க. பைபாஸில் என்ன ரேட்டு போகுது, இப்படி ஒவ்வொரு ஏரியாவுக்கு தகுந்தாப்பில் ஒரு இடத்த நிர்ணயம் பண்ணுறாங்க. இதான் வந்து இந்த ஏரியாவில் இருக்கிற நிலவரம், நிர்ணயம், மதிப்பு. ஆனால் விலை ஏற பெற்றது அப்படின்னா விலை சொல்ல முடியாது, அதுக்கு விலை மதிப்பே கிடையாது. அப்போ இங்கே இருங்க, இந்த ஆத்துமா இருக்குல்ல, இந்த ஆத்துமா வந்து என்ன தெரியுமா, அது விலையேற பெற்றது. இந்த ஆத்துமா என்னது, இந்த ஆத்துமாவுக்கு விலை மதிப்பு கிடையாது. இந்த ஆத்துமாவுக்கு என்னது, இது இத்தனை லட்சம் பெறும் இந்த ஆத்துமா, இத்தனை கோடி பெறும் இந்த இத்தனை ஆத்துமா அப்படி யாரும் என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியும். ஆத்துமா விலையேற பெற்றது. சரிங்களா? அப்போ இந்த விலையேற பெற்ற இந்த ஆத்துமாவை பாதுகாக்கிறதுக்கு என்ன செய்யணும், இந்த ஆத்மா வந்து விலையேறப்பெற்றது. அப்போ இந்த விலையேறப்பெற்ற ஆத்மாவை நீங்கள் தக்க வைக்கணும், இந்த விலையேறப்பெற்ற அந்த ஆத்மாவை பாதுகாக்கணும், இந்த விலையேறப்பெற்ற ஆத்மாவுக்கு சுகத்தை கொடுக்கணும், இந்த விலையேறப்பெற்ற ஆத்மாவுக்கு பலனை கொடுக்கணும், இந்த விலையேற்ற ஆத்மாவை வாழ வைக்கணும். அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இந்த ஆத்மாவை எப்படி, விலையேறப்பெற்ற ஆத்மாவை எப்படி தக்க வைக்கணும், எப்படி நிலைநிறுத்த வைக்கணும், எப்படி ஆசிரியர்கள் பெருக பண்ணணும் அப்படின்னு கேட்டால் அதுக்கு எல்லாமே முக்கிய காரணம் விலையேற பெற்ற அவருடைய இரத்தம் தான்
நம்மளுக்கு என்ன செய்யுது? பாதுகாப்பு கொடுக்குறது. கையை தட்டி அப்பக்கமாகவே செலுத்துங்க. அப்போ இந்த இயேசுடைய இரத்தத்துக்கு விலை மதிப்பு கிடையாது. எப்படி இந்த ஆத்மாவுக்கு விலை மதிப்பு கிடையாதோ அதே போல் இயேசுடைய இரத்தத்துக்கு விலை மதிப்பு கிடையாது. அப்போ நான் என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, நீங்கள் எல்லாம் விலையேறப்பட்ட இரத்தத்தினால என்ன செஞ்சுருக்கிறீங்க? நம்மளாம் என்ன செஞ்சுருக்கிறோம்? மீட்கப்பட்டிருக்கிறோம். இயேசு இரத்தத்தில் வந்திருக்கிறோம். புரியுதா உங்களுக்கு? அப்புறம் நீங்கள் விலையேறப்பட்டதுனா விலை மதிக்க முடியாத, நிர்ணயம் பண்ண முடியாத ஒரு காரியம் எதுன்னு கேட்டால் ஆத்மா. ரெண்டாவது அவருடைய இரத்தம். அந்த இரத்தத்தினால தான் நம்முடைய ஆத்மா என்ன செய்யப்பட்டிருக்கிறது? காப்பாற்றப்பட்டிருக்கு. இந்த வசனத்தை நல்லா திருப்பி இன்னொரு ஆள் வாசிங்க. குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே, இயேசுவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்தீர்கள். அப்போ நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். இங்கே வருங்க எல்லாரும் கொஞ்சம் நிமிருங்க. அப்போனா எது மூலமாக நம்ம மீட்கப்பட்டிருக்கிறோம்? எது மூலமாக நம்ம விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம்? எது மூலமாக நம்ம ஜெயிச்சிருக்கிறோம்? எது மூலமாக பாவம் மன்னிப்பு பெற்றிருக்கிறோம்னா, விலையேற பெற்ற அந்த இரத்தத்தினால நீங்களும் நானும் என்ன செஞ்சுருக்கிறோம்? எல்லாம் சொல்லுங்க, நான் மீட்கப்பட்டிருக்கிறேன். விலையேற பெற்ற, எல்லாம் வாய்த்தரங்க, விலையேற பெற்ற இயேசு இரத்தத்தாலே நான் மீட்கப்பட்டிருக்கிறேன். அதனால் நான் மீட்கப்பட்டிருக்கிறேன், நான் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன். அதனால் நான் யாருக்கு அடிமை கிடையாது, யாரும் என்னை அடிமைப்படுத்த முடியாது. நான் விலையேற பெற்ற இரத்தத்தினால என் தகப்பன் இயேசு என்னை பிரச்சனையிலிருந்து, என்னை கஷ்டத்திலிருந்து, சாபத்திலிருந்து விடுதலையாக்கி என்னை மீட்டு கொண்டார். அல்லேலூயா. அப்போ சொல்லுங்கள், நான் மீட்கப்பட்டு இருக்கிறேன். எப்படி மீட்கப்பட்டீங்க? யாரும் உங்களை அடிமைப்படுத்த முடியாது. எந்த ஒரு பாவமும் உங்களை அடிமைப்படுத்த முடியாது. எந்த ஒரு கடனும் உங்களை அடிமைப்படுத்த முடியாது. எந்த ஒரு பலவீனமும் உங்களை அடிமைப்படுத்த முடியாது. எல்லாவற்றிலும் இருந்து இயேசப்பா உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு? எது மூலம் விடுதலை வாங்கி கொடுத்துருக்கிறார்? இப்போ சொல்லுங்கள், நீங்கள் பெற்ற விடுதலையை அடிக்கடி வாயை திறந்து பேசும்போது அடிமைப்படுத்த நினைக்கிற அடிமைத்தனத்தின் ஆவி உங்கள் பக்கத்தில் வர முடியாது. ஒரு சில பாவங்களை ஒரு சிலர் பண்ணுவாங்க. ஸ்மோக் பண்ணுவாங்க, தண்ணி அடிப்பாங்க. ஒரு சில பாவங்கள் இதை நான் கண்ட்ரோல் பண்ண நினைக்கிறேன், என்னால் முடியலை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இப்படிப்பட்ட பாவங்கள் என்ன செய்யுதுன்னா நம்மளை அடிமைப்படுத்துது. ஆனால் இந்த அடிமையிலிருந்து விடுதலை பெற முடியாமல் தவித்து கொண்டிருக்கலாம். நான் பரிசுத்தமாக வாழ விரும்புகிறேன், இதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், இதிலிருந்து விடுதலை பெற நினைக்கிறேன், அதனால் என்னால் முடியலை, இதிலிருந்து விடுதலை பெற என்னால் முடியலை, என்ன செய்யனே தெரியல. நான் கிட்டத்தட்ட 2 வருஷம் 3 வருஷமாக இதை மீட்கப்படாமல் அப்படியே தத்தளிச்சுக்கிட்டு இருக்கேன், என்ன செய்யனே தெரியல. அப்படி ஒரு நிலைமையில் நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் அடிக்கடி சொல்லணும், நான் விலையேற பெற்ற இயேசு இரத்தத்தால் மீட்கப்பட்டிருக்கிறேன். எந்த பாவமும் எந்த பிரச்சனையும் என்னை அடிமைப்படுத்த முடியாது. எங்க சொல்லுங்க, எந்த கடனும் என்னை. நீதிமொழியில் போட்டிருக்கு, கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு. எப்படி போட்டிருக்கு நீதிமொழியில்? கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. அப்போ நீ ஒருத்தன் 1 லட்சம் வாங்கிட்டேன்னா அவன் கூப்பிட்ற நேரத்துக்குலாம் நீ என்ன செய்யணும்? போகணும். அப்போ அவன் உன்னை எப்படி பார்ப்பானா, நீ ஒரு செல்வம் நான் பார்க்க மாட்டான், நீ ஒரு கோடீஸ்வரன் பார்க்க மாட்டான். அவன் என்கிட்ட 1 லட்சம் வாங்கினவன் தானே அப்படின்னு அசால்ட்டாக, நம்மளை குறித்து அவனுக்கு ஒரு பார்வை எப்படி இருக்கும்? அசால்ட்டாக இருக்கும். 1 லட்சம் அவன் தரணும் அப்படிங்கிற அசால்ட் இருக்கும். அப்போ என்னவா மாறிடுறான்? நம்ம என்ன செஞ்சுட்டோம்? அவனுக்கு என்னவா மாறிடுறான்? அடிமை இல்லாத வாழ்க்கை வாழ்ந்தோம், நம்ம என்னவா மாறிடுறான்? அடிமையாக மாறிடுறான். நீதிமொழியில் போட்டிருக்கு, கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. ஓகே, புரியுதா? அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஒரு அடிமைத்தன வாழ்க்கையில் நம்ம என்ன செய்கிறோம்? வாழ்கிறோம். இதே போல தான் ஒரு கடன் கொடுத்தானா அவனுக்கு அடிமை. இதே போல தான் ஒரு பாவம் செய்கிறோம்னா அந்த பாவத்துக்கு அடிமை. இதே போல தான் ஒரு தகாத மறைவிடமான ஒரு யாருக்கும் தெரியாத ஒரு அந்தரங்க ஒரு பாவம் இருக்குன்னா அந்த பாவத்துக்கு நம்ம என்ன ஆயிரும்? அடிமை ஆயிரும். அப்போ இதிலிருந்து விடுதலை பெற நினைக்கிறோம், இதிலிருந்து மீட்பு பெற நினைக்கிறோம், முடியல. அப்போ இதுக்கு எப்படி முடியும்? எப்படி விடுதலை பெற முடியும் அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஒரே வழி அவருடைய இரத்தம். அந்த இரத்தம் தான் நம்முடைய அந்த அந்தரங்க பாவத்திலிருந்து எல்லா காரியத்திலிருந்து நம்மளுக்கு விடுதலை கொடுக்க முடியும். புரிஞ்சவங்க அல்லேலூயா? இப்போ சொல்லுங்கள், நீங்கள் எந்த ஒரு அடிமைத்தனத்தில் நீங்கள் இருந்தாலும் நீங்கள் சொல்ல வேண்டிய காரியத்தை நீங்கள் சொன்னீங்கன்னா ஒரு விடுதலை கிடைச்சிடும். ஆமே சொல்லுங்கள். கடன் பிரச்சனையிலிருந்து நான் இப்போது கடன் வாங்கியிருக்கிறேன், கடன் கொடுத்தவனுக்கு நான் அடிமையாக இருக்கிறேன். தகப்பனே, இந்த அடிமை சங்கிலிருந்து எனக்கு விடுதலை வேண்டும். ஏசப்பா, இந்த விடுதலையை நான் விலையேற பெற்ற இயேசு இரத்தத்தால் நான் மீட்கப்பட்டிருக்கிறேன். சொல்லுங்கள், விலையேற பெற்ற இயேசு இரத்தத்தால் இந்த கடன் பிரச்சனையிலிருந்து எனக்கு மீட்பு உண்டாவதாக. விலையேற பெற்ற இயேசு இரத்தத்தால் இந்த பணப்பிரச்சனையிலிருந்து. நீங்கள் உற்சாகமாக ஆவியில்
அக்கம் பக்கத்தில் பேசிக்கிட்டு வச்சுக்கிட்டுலாம் சொன்னீங்கன்னா வேலைக்கு ஆகாது. அங்கிட்டு பிராக பார்த்துட்டு சொன்னீங்கன்னா வேலைக்கு ஆகாது. சொல்கிறதுல ஒரு ஒரு நம்பிக்கை இருக்கணும், சொல்கிறதுல ஒரு விசுவாசம் இருக்கணும், சொல்கிறதுல உறுதி இருக்கணும். பக்கத்தில் காதை கடிச்சிக்கிட்டு பையா கையா பேசிக்கிட்டு இருந்தா அப்போ நான் இவ்வளோ தூரம் சொல்கிறதுக்கு ஒரு அர்த்தம் கிடையாது. உன் கடன் பிரச்சனை மாறாது. உன் கடன் பிரச்சனை மாறணும்னா, கடன்கிற அடிமையில் இருக்கிறீங்களா, விளைவினுங்கிற அடிமையில் இருக்கிறீங்களா, அந்தரங்க பாவத்தின் அடிமையில் இருக்கிறீங்களா, அப்போ அதுலேருந்து விடுதலை பெறதுக்குண்டான வழிமுறை என்ன? விடுதலை பெறணும். ரத்தத்து மூலமாக எல்லாத்துக்கும் விடுதலை வாங்கி கொடுத்தா அந்த விடுதலை பெற்றுக்கொள்ள நீங்கள் என்ன செய்யணும், அதுக்கு பரிகாரம் என்ன அப்படிங்க தெரிஞ்சு நீங்கள் பேசினா தாங்க விடுதலை கிடைக்கும். நான் யாருக்கோ சொல்கிறேன்னு கேட்டு நீ மேலேயும் கீழேயும் அங்கிட்டும் தையிடும் கீழையும் பிள்ளையும் குழந்தையும் பார்த்துக்கிறதுனா அப்போ இது யூஸ் இல்லை. உண்மையா அது ஃபேரா உண்மையா நம்பிக்கையா சத்தியமாக சொன்னீங்கன்னா விடுதலையை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஆமாம் சொல்லுங்க. பைபிள் வசனம் என்ன சொல்லுதுன்னா, கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு நீதிமொழியில் இருக்காமா? அது இருக்காமா? படிமா. ஐஸ்வர்யவான் தரித்திரனை ஆளுகிறான், கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. நீதிமொழியில் 22 என்ன சொல்லுதுன்னா, கடன் கொடுத்தவனுக்கு கடன் வாங்கினவன். அப்போ இங்கே யாரெல்லாம் கடன் வாங்கியிருக்கோமோ அவர்கள் எல்லாம் ஒரு ஆள்கிட்ட அடிமையாக இந்த இடத்துல உட்காந்துருக்குறோம். ஹலோ, புரியுதா புரியலையா? எவன் நம்மளுக்கு கடன் கொடுத்தானோ அவனுக்கு நம்ம என்னவா மாறிடுறான்? அப்போ இதிலிருந்து மீட்பு வேணுமா வேணாமா? இதிலிருந்து விடுதலை வேணுமா வேணாமா? அந்த மீட்பு கொடுக்குற தெய்வம் ஒருத்தர், அவருடைய ரத்தம். அல்லேலூயா. இப்போ சொல்லுங்கள், நான் கடன் வாங்கினவனுக்கு நான் அடிமையாக இருக்கிறேன். தகப்பனே, கடன் கொடுத்தவன் என்னை ஆளுகை செய்கிறான். நான் அவன் கட்டுப்பாட்டுக்குள்ள அவன் ஆளுகைக்குள்ள நான் இருக்கிறேன். நான் இப்போது வாக்குத்தத்தத்தை மீறி, வாக்குத்தத்தம் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய், இது வாக்குத்தத்தம். ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் வாக்குத்தத்தத்துக்கு மீறி நான் நடக்கிறேன். தகப்பனே, இப்போது என்னுடைய வாழ்க்கை ஒரு அடிமைத்தனம் வாழ்க்கையாக இருக்கிறது. ஆண்டவரே, கடன் கொடுத்தவன் என்னை அடிமைப்படுத்துகிறான். தகப்பனே, இந்த அடிமைத்தனத்திலிருந்து நான் விடுதலை பெறணும். இந்த அடிமைத்தனத்திலிருந்து நான் மீட்பு பெறணும். அந்த மீட்பு, அந்த விடுதலை, அந்த தகுதி, அது ஒரே ஒரு தகுதி. அது விலையேற பெற்ற என் தகப்பனுடைய இயேசுவின் இரத்தத்தில். அல்லேலூயா. இப்போ சொல்லுங்க, அந்த வசனத்தை வாசிமா. 1 பேதுரு 1:19. குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. இப்போ நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் ஒரு அடிமைத்தனப்பட்டிருக்கேன், அவன் என்ன இப்படி கேட்டுக்க ஒன்றும் செய்யலை அப்படின்னு புலம்பாதீங்க. நீங்கள் அடிக்கடி சொல்லணும், நான் விலையேற பெற்ற இயேசுவின் இரத்தத்தால் நான் இந்த கடன் பிரச்சனையிலிருந்து, இந்த அடிமைத்திலிருந்து விடுதலை பெற்றிருக்கிறேன். சீக்கிரம் இதுக்குண்டான விடுதலை எனக்கு உண்டாவதாக. புரியுதா புரியலையா? ஆமென். இதே போல தான் ஆண்டவரே, இந்த சுகருங்கிற விளைவினோ, அந்த டிபிங்கிற விளைவினோ, ஆண்டவரே இந்த ப்ரெஷருங்கிற விளைவினோ என்னை அடிமைப்படுத்தி கொண்டிருக்கிறது. இந்த விளைவினத்துக்குள்ளே நான் இருக்கிறேன். அந்த விளைவினம் என்னை கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சிருக்கிறது. என்னை சுகத்தோடு வாழ விடாமல் என்னை ஆளுகை பண்ணி கொண்டிருக்கிறது. அதனால் இந்த விளைவினத்தை முறியடிக்கும்படி விலையேறப்பட்ட இயேசு இரத்தத்தாலே இந்த விளைவினத்திலிருந்து எனக்கு விடுதலை, மீட்பு உண்டாவதாக. அல்லேலூயா. இப்படி அடிக்கடி நீங்கள் சொன்னால் தான் அந்த பலவீனத்திலிருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். இப்போ சுகர் உங்களை ஆளுகை பண்ணிக்கிட்டு இருக்கா, அடிமையாக இருக்கிறோமா? ப்ரெஷர் நம்மளை ஆளுகை பண்ணிக்கிட்டு இருக்கா, அடிமையாக இருக்கிறோமா? எலும்பு தேஞ்சு போச்சு, அடிமையாக இருக்கிறோமா? அப்போ அந்த பலவீனம் என்ன பண்ணுதுன்னா நம்மளை ஆளுகை செய்யுது. தூங்க விட மாட்டேங்குது, நடக்க விட மாட்டேங்குது, தூக்கம் வர மாட்டேங்குது. ஒரு போராட்டம் இருக்குது. அப்போ இதில் என்ன தெரியுது? நம்முடைய உடம்பை, நம்முடைய சரீரத்தை, நம்முடைய ஆவியை, நம்முடைய ஆத்துமா, அந்த பலவீன ஆவி என்ன செய்யுது? ஆளுகை பண்ணி கொண்டு இருக்கிறது. ஆனால் இயேசு இந்த ஆளுகையிலிருந்து, இந்த அடிமைத்தனத்திலிருந்து இயேசுடைய ரத்தம் நமக்கு மீட்பு கொடுத்திருக்கிறது, விடுதலை கொடுக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். புரிஞ்சவங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ சொல்லுங்கள், இயேசுனுடைய விலையேறப்பட்ட ரத்தத்தால் பலவீனத்திலிருந்து நான் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன். நீங்கள் ஒன்றுமில்லை, டெய்லி ஒரு நாளைக்கு 5 வாட்டி நீங்கள் எனக்கு கடன் கிடையாது,
கடனில் இருந்து இயேசு விலையேறப்பட்ட இயேசு இரத்தத்தால் நான் மீட்கப்பட்டிருக்கிறேன். இது வந்து டெய்லி நீங்கள் கன்ஃபஸ் பண்ணாலே போதும், உங்கள் கடன் பிரச்சனை எங்கே ஓடுதுன்னு தெரியாது. இது வந்து ஒரு அசால்ட் எடுக்கக்கூடாது. ஆமாம் சொல்லுங்கள், எல்லாம் சொல்லுங்கள். கடன் கொடுத்தவன் கடன் வாங்கினவனுக்கு அடிமை. இப்போது கடனை அடைக்கிற வரைக்கும் கடன் கொடுத்தவனுக்கு நான் அடிமைத்தன வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். தெய்வமே, இரட்சகரே, மீட்பரே, வெற்றி வேந்தனே, விடுதலை நாயகரே, அப்பா பிதாவே, என் மீட்பரே, என் ராஜாவே, என் இரக்கத்தின் சொருவியே, என் தகப்பனே, என் தந்தையே, என்னை தலைநிமிர பண்ணுகிறவரே, அப்பா அப்பா, நான் தெரியாதனமாக கடன் வாங்கி நான் அடிமைத்தன வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். இந்த நேரத்தில் இதிலிருந்து விடுதலை பெற, இதிலிருந்து மீட்பு பெற நான் விரும்புகிறேன். ஆண்டவரே, உங்கள் ரத்தம் ஜீவனை பாதுகாக்கும். ஆண்டவரே, யாத்திராமத்தில் மோசே காலத்தில் நிலை கால்களிலே உங்களுடைய ரத்தத்தை பூசின போது சங்கார தூதன் வரல. அந்த ரத்தம் பாதுகாத்தது. அந்த ரத்தம் ஜீவனை பாதுகாத்தது. ரத்தம் பூசப்படாத இடத்திலே மரணம் சம்பவித்தது. தகப்பனே, உங்கள் ரத்தம் ஜீவனை கொடுக்கிற ரத்தம். அந்த ரத்தத்து மூலமாக நான் விடுதலை ஆயிருக்கிறேன். அந்த ரத்தத்து மூலமாக நான் மீட்படைஞ்சிருக்கிறேன். விலையேற பெற்ற உங்க இரத்தத்தாலே இந்த கடன்ல இருந்து, இந்த கடன் அடிமைத்தனத்திலிருந்து எனக்கு விடுதலை உண்டாவதாக. அல்லேலூயா. இப்படி டெய்லி நீங்க பண்ணீங்கன்னா உங்களுடைய கடன்கள் அடைவதற்குண்டான வழிமுறைகள் உண்டாகும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ இது ஒரு அடிமை, இது ஒரு என்னது அடிமை. ஓகே. அடுத்து ரெண்டாவது, ஒரு ஆளுக்கு பலவீனம் இருந்துச்சுன்னா, ஒருவேளை பலவீனங்களை வந்து எத்தனையோ பலவீனங்கள் இருக்குது. எலும்பு பலவீனம், கண் பலவீனம், பல்லு பலவீனம், கணைய பலவீனம், கிட்னி பலவீனம், எத்தனையோ உறுப்புகள் இருக்குது. அத்தனை உறுப்புகளும் ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது, பார்த்துக்கொள்ளுங்க. சரிங்களா? இருதயம், ஹார்ட் ஃபெயிலியரு, ஹார்ட்டில் ஓட்டை, இப்படி ஏகப்பட்ட போராட்டம் இருக்குது, பலவீனம் இருக்குது. அப்போ உங்களுக்கு அந்தந்த நேரத்தில் வந்து நல்லா இருப்பீங்க, திடீர்னு வந்து நீங்கள் மயக்கப்பட்டு விழுவீங்க, திடீர்னு உங்களுக்கு ஒரு மாதிரி டல் அடிக்கும். அப்போ அந்த நேரத்தில் பலவீனம் வந்து உங்களை என்ன செய்யும்? ஆளுகை பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் அதில் மீட்பு பெறலை. அப்போ என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, எந்த பலவீனம் இருக்கோ இந்த பலவீனத்திலிருந்து விலையேற பெற்ற இயேசு இரத்தத்தாலே நான் மீட்கப்பட்டிருக்கிறேன். விலையேற பெற்ற இயேசு இரத்தத்தாலே இந்த பலவீனத்திலிருந்து நான் விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறேன். அல்லேலூயா. சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த திடீர்னு குழப்பமாக வரும், பார்த்துக்கலாம். மைண்டில் குழப்பம் வரும். அதுக்கு ஏதோ சொல்லுவாங்க பலவீனம். அப்போ அந்த பலவீனத்தை பேரை சொல்லி என்ன, நான் விலையேற பெற்ற இயேசு இரத்தத்தாலே இந்த பலவீனத்திலிருந்து நான் மீட்கப்பட்டிருக்கிறேன், விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன். அல்லேலூயா. உங்களுக்கு சமயம் கிடைச்சாலும் கிடைக்காட்டாலும் இந்த வார்த்தையை டெய்லி சொல்லுங்கள். பலவீனம் இருக்கிறவங்க இந்த வார்த்தையை சொல்லுங்கள். விலையேற பெற்ற இயேசு இரத்தத்தாலே நான் இந்த பலவீனத்திலிருந்து, விலையேற பெற்ற இயேசு இரத்தத்தாலே இந்த கடன் அடிமைத்தனத்திலிருந்து. அல்லேலூயா. ஓகே, புரிஞ்சா? இது இந்த காலம் இந்த விட்டுறாங்க. தயவுசெய்து ஃபாலோ பண்ணணும். நீங்கள் என்ன செய்யணும்? எந்த பலவீனம் உங்களை ஆளுக்கு செய்தோ அந்த பலவீன பேரை சொல்லுங்கள். அல்லேலூயா. சொல்லி விலையேறப்பட்ட இயேசு இரத்தத்தால் மீட்கப்பட்டிருக்கிறது சொல்லுங்கள். ரெண்டாவது, 1 பேதுரு 1:7. நல்லா தெரிஞ்சுக்கொள்ள. விலையேறப்பட்டது என்னது சொல்லுங்கள். விலையேறப்பட்டது இயேசு இரத்தத்துக்கு விலை மதிப்பு கிடையாது. அவ்வளோ பெரிய விலையேறப்பட்ட இரத்தத்தால் நீங்கள் மீட்கப்பட்டிருக்கீங்க, நான் மீட்கப்பட்டிருக்கிறேன், நான் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன். எந்த ஆவியோ, எந்த பலவீனமோ, எந்த கடங்கர ஆவியோ நம்மளை ஆளுகை செய்ய முடியாது. நம்ம விடுதலையாக்கப்பட்டாச்சே. ஆமென். அல்லேலூயா. புரிஞ்சவங்க அல்லேலூயா. ஓகே. ரெண்டாவது, 1 பேதுரு 1:7. அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். இது என்ன விலையேறப்பட்டது? எல்லாம் சொல்லுங்க. என்ன விலையேறப்பட்டது அப்படின்னா, விலையேறப்பட்டதுன்னு கேட்டீங்கன்னா, விசுவாசத்துக்கு விலை மதிப்பு கிடையாது.
அப்போனா உங்கள் வாழ்க்கையில் ஆவிக்கிற ஜீவியத்தில் எந்த காரியத்தை எடுத்தாலும் விசுவாசத்தோடு கேட்கணும், விசுவாசத்தோடு பேசணும். அதுதான் விலையேற பெற்றது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு காரியத்தை குறித்து 2 பேர் ஒருமனப்பட்டால் நடக்கும். அப்புறம் நீ கேட்குற காரியத்தை விசுவாசித்தால் அப்படின்னு ஒரு வசனம் இருக்கும்ல, நீ விசுவாசித்தால் அப்படின்னா தேவனுடைய மகிமையை, தேவனுடைய அற்புதத்தை, தேவனுடைய அதிசயத்தை நீ பார்க்கணும்னா என்னவா? எல்லாம் சொல்லுங்க, விசுவாசம். அப்போ உங்கள் வாழ்க்கையில் விலையேற பெற்ற அந்த விசுவாசம் உங்களுக்குள்ளே என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். புரிஞ்சவங்க அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. அப்போ விலையேறப்பட்ட 2வது விலையேறப்பட்டது எது? இது நீங்கள் தக்க வைத்து கொள்ள வேண்டும். அப்போனா இப்போ ஒரு வீட்டில் 2 பேர் 4 பேர் இருக்கீங்கன்னா, இது வரல, இது கிடைக்கல, இது நடக்கலை அப்படின்னா அவிவிசுவாசம். அது நீ ஒரு ஆள் என்ன சொல்ல, அது வரும், அது கிடைக்கும், பெற்றுக்கொள்வேன், சீக்கிரம் முடிச்சிடுவேன், சீக்கிரம் நடக்கும், சீக்கிரம் பிள்ளை நல்லா படிக்கும், சீக்கிரம் பிள்ளை நல்லா எழுமோ, சீக்கிரம் அதிசயம் நடக்கும் அப்படின்னு நீங்கள் விசுவாச வார்த்தைகளை மட்டும்தான் பேசணும். அல்லேலூயா. விசுவாச வார்த்தைகளை தான் என்ன செய்யணும்? வீட்டில் அறிக்கணும். எந்த ஒரு காரியத்தையும் அவிவிசுவாச காரியத்தை பேசக்கூடாது. அவிவிசுவாசம் பேசுகிறவன் காற்றில் அடிக்கிற கடல் அலைக்கு ஒப்பா இருக்கிறான். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. இப்போ நீங்கள் பக்கத்தில் ஒரு ஆள்கிட்ட பேசிக்கிட்டீங்க வச்சுக்கோங்களேன், நான் சொல்கிறத கவனிக்கலன்னு அர்த்தம். அப்புறம் இந்த வார்த்தையை நீங்கள் அசட்டை பண்ணுறீங்கன்னு அர்த்தம். அதனால் தயவுசெய்து நான் சொல்கிறத கவனிங்க. நீங்கள் நல்லா இருக்கணும், உங்கள் குடும்பம் நல்லா இருக்குன்னு சொல்லி தான் ஆண்டவர் பேச வைக்கிறார், சரிங்களா? நீங்கள் எங்கிட்ட சிந்தையை வேறு எங்கேயும் கொண்டு போகாதீங்க. இப்போ விசுவாசத்தை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கேன், 8:30 மணிக்கு போகணும்னு சொல்லி போயிடலாமா அவனு பக்கத்தில் பேசுனேன்னா, அப்போ நான் கத்தருக்கு ஆவியானவருக்கு நீங்கள் ரெஸ்பான்ஸ் கொடுக்கல, ஆவியானவரை ஓரம் கட்டுறத அர்த்தம். புரியுதா? நீ அங்கிட்டு திரும்பி பார்த்தாலும் தேவனை அசட்டை பண்ணுறீங்க, நீங்கள் பக்கத்தில் காதை கடிச்சு பேசினாலும் தேவனை அசட்டை பண்ணுறீங்க. அதனால் கவனமாக என்ன செய்யுங்க, கேளுங்க. இப்போ நம்ம எல்லோரும் ஒரு குறைபாடு தான் இருக்கிற வீட்டில், ஆமாவா இல்லையா? எல்லாத்துக்கும் ஒரு குறைபாடு இருக்கா? எல்லாத்துக்கும் ஒரு தேவை இருக்குல்ல, அது வேணுமா வேணாமா? அப்புறம் நீங்கள் செய்ய வேண்டிய காரியத்தை செஞ்சால் தானே தருவார். எனக்கனாண்டு நான் ஜெபிக்கிறேன்னா ஜெபிக்கலாம், ஆனால் எப்படி ஜெபிக்கணும்? ஆவியில் ஜெபிக்கணும், விசுவாசமாக ஜெபிக்கணும், அப்போ தான் நடக்கும். அதை தான் சொல்கிறாரு, விலையேறப்பட்ட விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் தான் நடக்கும் அப்படிங்கிறார். அல்லேலூயா. அப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கணும், நான் விலையேறப்பட்ட இரத்தத்தால் நான் மீட்கப்பட்டிருக்கிறேன், விலையேறப்பட்ட இரத்தத்தால் நான் என் அடிமைத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன். ஆமென், அல்லேலூயா. சரி, விலையேறப்பட்டது என்னது? ரத்தம். என்னது விலையேறப்பட்டது? என்னது விலையேறப்பட்டது? நம்முடைய ஆத்துமா. ஓகே, விலையேறப்பட்டது இயேசுவின் ரத்தம். 3வது விலையேறப்பட்டது என்னது? விசுவாசம். 4வது 1 பேதுரு 3:4, அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவது. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேறப்பட்டது. இந்த வசனத்தை நல்லா கொஞ்சம் ஆணித்தனமாக படிங்க பார்ப்போம், இன்னும் உற்சாகமாக படிங்க, தைரியமாக. அழியாத, இங்கே இருங்க, அழியிற அலங்கரிப்பு இருக்குது, அழியாத அலங்கரிப்பு இருக்குது. 2 அலங்கரிப்பு. அல்லேலூயா, 2 அலங்கரிப்பு. அல்லேலூயா. நான் அழிஞ்சு போகிற அலங்கரிப்பை சொல்லவா? அழிஞ்சு போகிற அலங்கரிப்பு. அல்லேலூயா. நாளைக்கு வீட்டில் கல்யாணம், நைட்டே ஒரு பட்டுச்சேலை, நைட்டே அந்த பட்டுச்சேலைக்கு உண்டான வளையல், நைட்டே அந்த பட்டுச்சேலைக்கு உண்டான செருப்பு, நைட்டு அந்த பட்டுச்சேலைக்கு உண்டான கிளிப்பு, அந்த நைட்டே பட்டுச்சேலைக்கு உண்டான அந்த 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 முடியில் ரவுண்டாக போடுவாங்களே, அது என்னது? ரப்பர். பல ரப்பர் இருக்குது, கருப்பு இருக்குது, சிவப்பு இருக்குது, பச்சை இருக்குது, எல்லாம் இருக்குது. அப்போ ஒரு பச்சை பட்டு சேலை, அப்போ பச்சை பட்டு சேலைக்கு உண்டான பச்சை தோடு, பச்சை ரப்பரு, பச்சை ரிப்பனு, பச்சை வளையல், பச்சை செருப்பு எல்லாம். அப்போ காலையில் பார்த்துக்கொள்ளுங்க, அதுக்குண்டான ஒரு பவுட்ரு உழவு இருக்குது. இதெல்லாம் எடுத்து வச்சு என்ன செய்வாங்க, அப்படி போட்டுட்டு அன்னைக்குன்னு சாம்பு 3 சாம்பு போட்டு குளிக்கிறது. மாமூலாக 1 சாம்பு போட்டு குளிக்கிறது. அன்னைக்கு அலங்காரம் பண்ணுறதுக்கு 3 சாம்பு. பார்த்தோன்னே என்னப்பா முடி இப்படி பஞ்சுமாக இருக்குது என்னப்பா அப்படின்னு கேட்டால், சரி இன்றைக்கி நான் 3 சாம்பு போட்டு குளித்தேன்.
ஓ அதான் அப்படி முடியை போட்டு நல்லா வலுன்னு தேய்ச்சி, இப்போ தரையை போட்டு புழுன்னு தேய்ச்சி வந்து தரை பாலிசி ஆயிடுறேன். அது மாதிரி முடியை நல்லா சக்கு தேய்ச்சி அந்த கரடு முரடான முடியை நல்லா மெலிஸ் முடியாக தேய்ச்சிடுறேன். நேரம் போக தேய்ச்சி அப்படியே ஃபேன் போட்டால் அப்படியே முடி அப்படியே பறக்கும், அப்படியே ஹாய் அப்படின்னு பறக்கும். அல்லேலூயா அல்லேலூயா. அதுக்கு பிறகு ரோஸ் பவுடர் அதை எடுத்து இப்படி தடவிக்கிட்டு, அதுக்கப்புறம் அந்த லிப்ட்டுக்கு அப்படியே டீ அப்படியே குடிச்சிக்கிறது. லிப்ட்டுக்கு போட்டு டீயை குடிச்சிக்க கேன்சர் வரும் ஜாக்கிரதை. வாயை கொப்பிடிச்சு போட்டு தான் லிப்ட்டு போட்டு, நீ வாயை கொப்பிடிச்சு தான் குடிக்கணும். அது லிப்ட்டு போட்டு என்ன ஆக போகுது? சரி ரைட் ஓகே, காலையில் ஒரு 8 மணிக்கு நீங்கள் லிப்ட்டை போட்டு அதை போட்டு பவுடரை போட்டு அப்படி போட்டு மினிக்கிட்டு டண்டாக்கு எண்ணெயம் பாரு அழகையும் பாரு அப்படின்னு ஒரு செயின் போட்டிருப்பாங்க. பார்த்தா 4 செயின் கவரிங்க போட்டுருவாங்க. பார்த்தா எப்படிக்க இருக்கீங்க உங்களை ஆளை காணா, இந்த கழுத்து இப்படி போய் வரும். கழுத்துக்களை சுண்டிக்க போதியா? கழுத்து இப்படி போய் என்னக்கா உங்களை ஆளை காணா, எப்போக்கா வருவீங்க? ஏக்கா உங்களை பார்த்து இந்த கையில் இந்த வளைவு இருக்குது, 2 வளைவு புதுசாக போட்டிருப்பாங்க. என்னக்கா ஏக்கா இப்படி பண்ணுறீங்க? நேற்று உங்களை தேடி அலைஞ்சக்கா, என்னக்கா போங்கக்கா. ஏக்கா கொஞ்சம் நில்லுங்க, கை வளைவு புதுசாக இருக்குது, இது நேற்று எங்கள் வீட்டுக்கு. அப்போ தான் கை நிற்கும், அது வரையும் கை ஆடிக்கிட்டே இருக்கும். இது என்ன அலங்கரிப்பு? மக்கா நீ காலைல போய் கல்யாண வீட்டுக்கு சாப்பிட்டுட்டு நல்லா வேர்த்து விறுவிறுத்து ட்ராவல் பஸ்ஸில் வந்து வீட்டில் வந்து அப்பான்னு உட்காந்து அப்படி போய் கண்ணாடியை பாரு மக்கா, உன் முகம் எப்படி இருக்குன்னு பாரு. அப்படியே வேர்த்து விறுவிறுத்து அப்படியே இங்கிட்டு ஒரு பக்கம் வடியும், இங்கே ஒரு பக்கம் வடியும். லிஃப்ட்டு சிவப்பாக்கிட்டு ஒன்று இப்படி போகும், இங்கிட்ட ஒன்று சிவப்பாக ஒன்று போகும். ஐயோ இப்படி வடிஞ்சிருக்கு, இதோட தான் போனேனா அப்படின்னு பார்ப்பேன். சாயங்காலம் உன்னை முகத்தை பார்க்குறதுக்கு பக்கத்தில் காலையில் பார்த்தா எக்கா அப்படின்னு வந்த அக்கா, என்னக்கா அப்போ இது என்ன அலங்கரிப்பு? இந்த அலங்கரிப்பு என்ன அலங்கரிப்பு? ஏசப்பா வந்து இந்த அழிந்து போகிற அலங்கரிப்பை பார்க்க மாட்டார். அவர் பார்க்குற அலங்கரிப்பு அழியாத அலங்கரிப்பு. அதுதான் இந்த வசனம். இந்த வசனம் அழியாத அலங்கரிப்பு என்ன தெரியுமா? அழியாத அலங்கரிப்பு. இங்கே போய் அப்படியோட அலங்காரத்தமாக வந்திருக்கீங்களா? யாராவது அழியாத அலங்கரிப்பு வந்திருக்கீங்களா? இருக்கலாம், நான் தப்பு சொல்ல வரல. அழியாத அலங்கரிப்பு இருக்கிறீங்க, நான் இல்லைன்னு சொல்ல வரல. அந்த அழியாத அலங்கரிப்பு யாருன்னு கண்டுபிடிச்சி அப்படி 1 2 3 அப்படி சொல்லி தேடலாம், கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் அந்த அழியாத அலங்கரிப்பு என்ன அப்படின்னு கேட்டால் இந்த வசனத்தை திருப்பி படிங்கோ. அழியாத அலங்கரிப்பா இருக்கிற சாந்தமும். என்னது அழியாத அலங்கரிப்பு? என்னது? எங்க அக்கா மாதிரி சொல்லு, இன்னொரு அக்கா சொல்லு. அழியாத அலங்கரிப்பு சாந்தம். சாந்தம் என்னது? நல்லா இருக்கீங்களா? எக்கா பண்ண நல்லா இருக்கு, நீங்க நல்லா இருக்கீங்களா? சரிக்கா வரட்டாக்கா சோத்திரம். ஒரு சாந்தம், ஒரு அமைதி முகத்தில், ஒரு கலகல, ஒரு அமைதியா நல்லா இருக்கு சாந்தம். அப்படி முகத்தை பார்த்தா ஒரு சாந்தம். என்ன வந்த என்ன உனக்கு என்ன போக மாட்டியா? மூஞ்சி அப்படி வெடிச்சு போயிட்டு. மூஞ்சி வெடிச்சு போனால் அலங்கரிப்பு கிடையாது. உன் முகத்தில் சாந்தம் தெரியணும். ஏக்கா உங்கள் முகத்தை பார்த்தா எவ்வளோ அமைதி தெரியுது அப்போ 4 பேர் சொல்லணும். அப்போ என்ன அலங்கரிப்பு? சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே. அப்போ 3 சொல்லுங்க. 3 அமைதி, சாந்தம். இந்த அலங்கரிப்பு வந்து வெளியே யாருக்கும் தெரியாது. ஆனால் நீ பவுடர் போட்டது வெளியே தெரியும், லிப்ட்டு போட்டது வெளியே தெரியும், சடையை பின்னிட்டு போட்டது வெளியே தெரியும், இந்த சடை தெரியும், இந்த முடி இழுத்து விட்டுட்டு குளிச்சுட்டு அப்படியே இழுத்து விட்டு இங்கே ஒரு கேர்ப்பு இங்கே ஒன்று கேர்ப்புன்னு அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, சோழி முடிஞ்சு. இப்போல்லாம் இந்த லேட்டஸ்ட் மாடல் என்ன பண்ணுறாங்க? நல்லா குளிக்கிறாங்க, குளிச்சு முடி அப்படி இழுத்து விட்டுட்டு இப்படி இங்கேருந்து ஒரு கேர்ப்புன்னு, அப்புறம் இங்கேருந்து ஒரு கேர்ப்புன்னு கொடுத்துட்டு கரெக்டாக அப்படின்னு போயிடறாங்க. முடி இங்கிட்டு பாட்டு அப்படியே ஆடு, இங்கிட்டு ஆடும், அங்கிட்டு ஆடும். இந்த கேர்ப்புன்னு தான் 2 கேர்ப்பையும் பிடிச்சிக்கும். சடை தேவையில்லை, பின்னர் தேவையில்லை, ரிப்போர்ட் தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லை. லேட்டஸ்ட் மாடலாக அப்படியே ஹாய் அப்படி இந்த ரிப்போர்ட் தான் கேட்ச் பண்ணி பிடிச்சிக்குது, கிளிப் மாதிரி கிப்பு பிடிச்சிக்கிச்சு. அந்த ரிப்போர்ட் எடுத்து விட வச்சுக்க பேய் மாதிரி முன்னாடி வந்துடும். இந்த கிளிப்பை எடுத்து விட்டுரு பாப்பா. அப்புறம் எக்கா அப்படி மூஞ்சி மாதிரி பேய். மக்கா என்ன அலங்கரிப்பு, என்ன கூத்து கொடுமை. அல்லேலூயா. இதெல்லாம் அப்பா விரும்பல, அப்பா எதை விரும்புகிறாரு? சாந்தமும் அமைதியும்
அதுக்காக நீங்கள் இப்படி வந்துடாங்க தாயி, எப்போவும் போல் வாங்க, சும்மா ஒரு இதுக்கு சொல்கிறேன். நீங்கள் அது வேறு சொல்கிறேன், நான் இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேறான்னு சொல்ல வரேன், அவ்வளோ வேறு ஒன்றும் கிடையாது. இதுக்கு ஒரு மணி நேரம் மணி கணக்காக உட்காந்துக்கிட்டு கண்ணாடி மாதிரி நின்றுக்கிட்டு இப்படி பார்த்துக்கிட்டு, அப்புறம் இப்படி இப்படி பார்த்துக்கிட்டு, அப்புறம் இங்கே திரும்பி லெஃப்ட் இப்படி திரும்பி பார்த்துக்கிட்டு, அப்புறம் பேக் சைடு பார்த்துக்கிட்டு நல்லா இருக்கா, அப்புறம் இப்படி எடுத்து போட்டுட்டு நல்லா இருக்கா, என்ன ஆக போகுது? ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. ஆனால் ஏசப்பா எதை விரும்புகிறாரு? சாந்தமும் அமைதியும். இதுதான் 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 அலங்கரிப்பு, இதுதான் விலையேறப்பட்ட, இதுதான் என்னது? விலையேறப்பட்டது. ரெண்டு அலங்கரிப்பு. ஒன்று, ஒரு அலங்கரிப்பு உங்களுக்கு தெரியும், இன்னொரு அலங்கரிப்பு என்னது? சொல்லுங்க சத்தமா. சாந்தமும். இதுதான் அழியா. இதைத்தான் அப்பா என்ன செய்கிறாரு? விரும்புகிறார். இதுதான் என்னது? இதுதான் விலையேறப்பட்டதான். இதுக்கு மதிப்பே கிடையாதான், விலை மதிப்பே கிடையாதான். அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் உங்கள் முகத்தை அழகா நல்ல சிவத்தத்தோட நல்ல ஃப்ரெஷ்ஷாக அவர் சாயலில் உண்டாக்கி அழகாக வச்சுருக்கிறாரு. நீங்கள் அவர் கொடுத்த முகத்தை, ஏசப்பா நீங்கள் கொடுத்த முகம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நான் கொஞ்சம் வேறு மாதிரி நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேறு மாதிரி பண்ணி, சரி இந்த அக்கா மாதிரி தான் இப்படி பண்ணி தொலைக்கிறாங்க கேட்டா, இந்த பையங்களை ஏட்டி போட்டி பண்ணி தொலைக்கிறாங்க. அவர் அழகான முடியை கொடுத்துருக்கிறாரு, இவங்க இப்படி ஒரு பக்கம் இழுக்கிறாங்க, இப்படி ஒரு பக்கம் இழுக்கிறாங்க, இங்கே மொட்டையை போகிறேன், இங்கே மட்டும் குருவி குடும்பம் இங்கே வச்சு இங்கே போய் சுற்றி முடிய காணோம், இங்கே குருவி குடும்பம் வச்சுருக்காங்க, சுற்றி பார்த்தா வலுவலுன்னு இருக்குது, இங்கே வலுவலுன்னு இருக்குது, என்ன இப்படி வலுவலுன்னு இருக்குது அப்படின்னு கேட்டால் குருவி குடும்பம் இருக்குது, இங்கே வேர்க்குதில்ல, அதான் கொஞ்சம் அப்படி லேட்டஸ்ட் மாடலாக அப்படின்றாங்க. இவங்க இங்கே அக்கா பண்ணுற கூத்து பெருங்குத்தாக இருக்குது, அடுத்து இவங்க பண்ணுற கூத்து அதோட பெருங்குத்தாக இருக்குது. இவங்க வந்து அக்கானால முடியை வந்து கொஞ்சம் இழுத்து விட்டு கொஞ்சம் அப்படியே பளபளன்னு வைக்கிறாங்க, இவங்க முடியை காலி பண்ணுறாங்க, முடியை காலி பண்ணி வெட்டி விட்டு குருவி குடும்பம் வச்சுட்டு என்னைய மாதிரி என் குருவி கூடிய மாதிரி குருவி அதில் குடியிருக்கிற மாதிரி இங்கே பொப்புன்னு வச்சுட்டு வர்றாங்க. அப்புறம் சில பேர் பார்த்தா இங்கே 2 கோடு போகுது, இந்த பக்கம் 2 கோடு, இங்கே 2 கோடு, அப்புறம் இங்கே 2 கோடு போகுது, பார்த்து என்ன அந்த கோடு மட்டும் அப்படியே வலிச்சு விட்டுருக்காங்க. அது ஒரு டிசைன், 2 டிசைன், இங்கே டிசைனு அப்படி. இது மலேசியா கட்டிங்க பண்ணுறாங்க. மலேசியா கட்டிங். ஆண்டவர் உடனே மலேசியா கட்டிங்கோட படித்தார். உடனே அழகாக முடி வளர்த்து அழகாக முடியோட இப்படி சீ விட்டு நல்லா அழகாக வச்சுருக்கிறாரு. இதை விட்டு இப்படி நீயா முடியை கெடுத்து, அப்புறம் பார்த்தா இவங்க பேண்ட் சட்டை போட்டு நல்லா ட்ரெஸ்ஸு பண்ணு அப்படின்னு சொன்னால் பேண்ட்டை வந்து நடுவில் கிழிச்சு விட்டு முட்டி தெரிகிற மாதிரி பேண்ட்டை கிழிச்சு விட்டுறாங்க. கிழிச்சு விட்டு கிழிச்ச பேண்ட்டை விற்கிது கடையில். கேட்டால் முட்டி, இந்த முட்டி இருக்குல்ல, இந்த முட்டி இப்படி கிழிச்சு விட்டுருக்காங்க, இங்கிட்டு கிழிச்சு விட்டுருக்காங்க, அப்படி போகிறாங்க, முட்டி கிழிஞ்சு போட்டு பிச்சைக்காரன் என்ன பிச்சை நல்லா பிச்சை எடுக்கிற லெவலுக்கு என்ன ஆகிட்டே பிச்சையா பேண்ட்டு கிழிஞ்சிருக்குல்ல, அது ஒன்றும் ஏறு உள்ளே போகணும்ல, ஏறு அது போய்ட்டு அது பேண்ட்டை கிழிச்சு விட்டுருக்காங்க. இந்த அநியாயத்தை எங்கே சொல்கிறது? கிழிஞ்ச போட்டு விலையை கூட கிழிச்சு விட்டு விற்கிறாங்க, அதே வாங்கி நம்ம ஆள் போட்டு கிழிஞ்சு போட்டு 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 தர்றாங்க. இதெல்லாம் வெளியரங்கமான அலங்காரம். இந்த அலங்காரத்தை கர்த்தர் விரும்பலை. அவர் விரும்புகிற அலங்காரம் என்ன? சாந்தமும் அமைதியும். எதுக்கு முக்காடு போட்டோன்னே? முக்காடு எதுக்கு போடுறாங்க? அப்படி போட்டு உங்கள் உடம்பெல்லாம் மறைச்சி உங்கள் முகத்தை மறைச்சி இப்படி போட்டுக்கணும். அரபு கண்ட்ரிலாம் பாருங்கள், முகமே தெரியாது. அரபு கண்ட்ரியில் ஒரு அம்மா வந்து செவத்தவது அம்மாவா கருத்து அம்மாவா அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. கையில் கூட உரைய போட்டு தான் அரபு கண்ட்ரியில் போயிட்டு இருக்காங்க லேடிஸு. கையில் கூட உரை, கால் செருப்பு, அந்த காலில் எங்கிட்டா ஒரு பக்கம் போயிட்டு தெரியும்னு பார்த்தா கண்டுபிடிக்க முடியாது. தன் முகத்தை கூட காட்ட மாட்டுறாங்க. ஆனால் இங்கே நம்மளுங்க முகத்தை காட்டினாலும் பரவாயில்ல, கையை காட்டுதுங்க, காலை காட்டுதுங்க, முட்டியை கிழிச்சு விட்டு காட்டுதுங்க. இதெல்லாம் வந்து வெளிப்பிரகான அலங்காரம். இந்த அலங்காரத்தை கர்த்தர் என்ன செய்யலை? விரும்பலை. அப்போனா எது விலையேற பெற்ற அலங்காரம் கேட்டால் உங்கள் உள்ளத்துக்குள்ளே உங்கள் இதயத்துக்குள்ளே சாந்தமும் அமைதியும் அது விலையேற பெற்ற ஒரு அலங்காரம். ஆமேன் சொல்லுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல குணம். அதுக்கு பேர் என்னது? திருப்பி அந்த வசனத்தை வாசிங்க. 1 பேதுரு 3:4. அழியாத அலங்கரிப்பாக இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகி இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமா இருக்க கடவுது. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. அதுவே தேவனுடைய பார்வையில் அல்லேலூயா. இப்போ விலையேற, அதாவது நல்ல குணம், அதுதான் அலங்காரம். நல்ல குணம், குணம் உள்ளவங்க குணசாலி. எப்படி இருக்கணும்? உங்களை பார்த்து நல்ல குணம் படைச்சவங்க அப்படின்னு 4 பேர் சொல்லணும். அதுதான் விலையேற பெற்ற ஒரு அலங்காரம். இன்னொன்று யோவான் 12:3. அப்பொழுது மரியாள் விலையேற பெற்ற களங்கமில்லாத நலதம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி. இப்ப கவனிங்க,
இந்த இந்த நம்ம பேர் என்னது? மரியா. மரியாள். நம்ம பேர் மரியாள். அப்போனா தைலத்தில் வந்து செண்டில் வந்து ரொம்ப விலை மதிக்க முடியாத செண்டுலாம் இருக்குது. விலையே கொடுத்து வாங்க முடியாத செண்டெல்லாம் அரபு நாட்டில், அரபு கண்ட்ரியில் பார்க்கலாம் நீங்கள், விலை மதிக்காத செண்டு. ஆனால் இந்த அம்மா பாருங்கள், இந்தம்மா அதிகமான இருக்கிறதுலே அதிகமான விலையான ஒரு செண்டை வாங்கி தைலத்தை கொண்டு வந்து கொடுத்து அப்பா காலில் ஊற்றுது பாருங்க. அப்பா காலில் ஊற்றி அப்பாவுக்கு மகிமை செலுத்தி, அப்பாவுக்கு கனப்படுத்தி, தன்னுடைய முடியால் எடுத்து, அந்த தான் துணியில் தோட்டாமல் தான் முடியால் எடுத்து அவர் பாதத்தை தொடச்சி அப்பாவுக்கு மகிமையும் கனத்தையும் துதியும் ஸ்தோத்திரத்தையும் செலுத்துகிறது தான் விலையேற பெற்ற ஒரு கணம். அப்போ இந்த அம்மா என்ன பண்ணுச்சு? விலையேற பெற்ற ஒரு தைலத்தை கொண்டு வந்து அப்பா பாதத்தில் என்ன செஞ்சிச்சு? ஊற்றுச்சு. அப்போனா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, இயேசுவை கனப்படுத்துறதில்ல, இயேசுவை துதிக்கிறதில்ல, ஒரு பெஸ்ட்டான ஒரு காரியத்தை செய்யணும். நீங்கள் பெஸ்ட்டான ஒரு காரியத்தை செய்யணும் பார்த்து. அவர் கனப்படுத்துவதில் உண்மையும் உத்தமத்தோடும் ஏன்னா பெஸ்ட்டான ஒரு காரியத்தை செஞ்சு அந்த மாதிரி என்ன பண்ணுச்சு தெரியுமா? சீசர்கள் கூட அந்த மாதிரி செய்யலைங்க. சீசர்கள் கூட அந்த மாதிரி செய்யலை. 3 பேர் ஏசாப்பா கூட 3 வருஷம் ஒன்றா சாப்பிட்டவங்க கூட இயேசுவை கனப்படுத்துன்னு தெரியல, இயேசுவுக்கு மகிமை செலுத்த தெரியல. ஆனால் இந்த அம்மா அப்படியே வந்து தன்ட்ட இருக்கிற காசு பணத்தெல்லாம் கொண்டு போய் விலையுறந்த ஒரு தைலத்தை கொண்டு வந்து வாங்கி இயேசுடைய பாத்தில் ஊற்றுது. ஏன்னா அதுக்கு தகுதியானவர் அவர் தான், அதுக்கு கணக்கு படுத்துகிற அவர் தான். அதனால் பாத்தில் ஊற்றுது. பார்த்து சிலுவையில் அடிக்கப்படுகிற அந்த ரத்தம் வருகிற அந்த பாதத்தில் தைலத்தை ஊற்றி அந்த பாதத்தில் முத்தம் கொடுத்து தன்னுடைய முடியால் தோட்டுக்கிறதா இயேசுவுக்கு கொடுக்குற மகிமை, இயேசு கொடுக்குற கணம். அப்போ நீங்கள் இயேசுக்கு எந்த கணத்தை கொடுக்குறீங்க அதுதான் விலையேற பெற்றது. இயேசுக்கு எவ்வளோ கணத்தை கொடுக்குறீங்க, எவ்வளோ உயர்வை கொடுக்குறீங்க, அதுதான் விலையேற பெற்றது. ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. இப்போ இந்த விலையேற பெற்ற காரியத்தை செய்யும் போது நீங்களே விலையேற பெற்ற மனிதர்களாய் மாறிவிடுவீர்கள். அப்போனா உங்களுக்குள்ளே இயேசுவின் ரத்தம் இருக்கணும், உங்களுக்குள்ளே இயேசுடைய விசுவாசம் இருக்கணும், உங்களுக்குள்ளே நல்ல குணம் இருக்கணும், உங்களுக்குள்ளே அந்த அம்மா தைலத்தை ஊற்றி இயேசுவை கனப்படுத்து பெஸ்ட்டான காரியத்தை கொடுத்து கனப்படுத்த தெரியுமா? அதான் விலையேறப்பட்டது. இது என்னது? அதுதான் இயேசுக்கு ஒரு ஆலயத்தில் ஆண்டவருடைய காரியத்தில் எது செஞ்சாலும் ஒரு நல்ல பெஸ்ட்டான ஒரு காரியத்தை செய்யணும் பார்த்துக்கணும். இப்போ முந்தியில் நான் வந்து சாதாரண லோக்கல் ஒரு ஸ்பீக்கர் வச்சுருந்தோம். ஆனால் இப்போ வந்து கொஞ்சம் பெஸ்ட்டான, இதோட பெஸ்ட்டானதெல்லாம் இருக்குது. ஒரு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நான் பெஸ்ட்டான ஒரு ஸ்பீக்கர் என்ன செஞ்சிடறோம் வச்சுருக்கிறோம், பெஸ்ட்டான ஒரு கீபோர்டு வச்சுருக்கிறோம். எல்லாமே பெஸ்ட்டாக தான் ஆண்டவருக்கு செய்யணும் பார்த்துக்கொள்ளுங்க. ஆண்டவருக்கு வந்து தொட்டுக்க தொடச்சிக்க பிச்சினித்தனம் பண்ணி ஆண்டவருக்கு எதுவும் செஞ்சிடக்கூடாது பார்த்து. ஆண்டவர் செஞ்ச பெஸ்ட்டாக என்ன செய்யுங்க பார்த்துக்கொள்ளுங்க. பெஸ்ட்டாக செய்யும்போது ஆண்டவர் அதுக்குண்டான ஆசீர்வாதத்தை கண்டிப்பாக தருவார் பார்த்துக்கொள்ளுங்க. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. கர்த்தருக்குன்னு ஒரு காரியத்தை செஞ்சீங்கன்னா, இப்போ இந்த அம்மா இருக்குது தெரியுமா, இந்த அம்மா இந்த தைலத்தை ஊற்றி ஏசப்பை கண்ணப்படுத்தின பிற்பாடு அந்த அம்மா வாழ்க்கை வந்து பயங்கரமான செழிப்பான வாழ்க்கையை மாறிடுச்சாங்க. அவள் தைலம் வந்து ஒரு லட்சம்னு வச்சுக்கொள்ளுங்களேன், 1 லட்சம் அந்த பாட்டில்னு வச்சுக்கொள்ளுங்க. அப்படியே இயேசுடைய பாத்தில் ஊற்றுனோன்னே அந்த வீடே பரவிருச்சு. வீடு பரவி, தெருவு பரவி, எத்தனையோ கிலோமீட்டர் அளவுக்கு அந்த தைலம் வாட போதாங்க. அப்போ யார் அப்படி பண்ண இந்த அம்மா இயேசு பாத்தில் ஊற்றி எல்லாம் பேசிக்கிட்டாங்க. எல்லா தெருவில் பேசிக்கிட்டாங்க, அந்த ஏரியாவில் பேசிக்கிட்டாங்க, சீரியலில் பேசிக்கிட்டாங்க. அதை பார்த்துட்டு போனவங்களாம் விலையேறப்பட்ட தைலத்தை இயேசு பாத்தில் ஊற்றிருக்கப்பா. அப்போ இந்த அம்மா எவ்வளோ பெரிய இயேசு மேலே கணத்தை வச்சிருக்கு, எவ்வளோ மகிமை செலுத்துது, நன்றி செலுது. அவர் வந்து தெய்வம்ல ரிச்சரில் உலகத்தை உண்டாக்கணும்ல, அவருக்கு எப்படிப்பட்ட பெஸ்ட்டான ஒரு தைலத்தை கொடுத்துருக்கு பாரு அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசி கனப்படுத்தி அந்த அம்மாவை பார்க்குறதுக்கு நிறைய பேர் வந்தாங்களாம். ஏம்மா நீ எப்படிம்மா இயேசு மேலே இவ்வளோ அன்பு வச்சுருக்கிற, இவ்வளோ தைலத்தை ஊற்றுற அப்படின்னு சொல்லி பெரிய பெரிய விஐபிகள், பெரிய பெரிய பரிசுத்தவான்கள், பெரிய பெரிய கனவான்கள் எல்லாரும் அந்த அம்மாவை பார்க்க வந்து இவ்வளோ பெரிய தைலத்தை செஞ்சுருக்கே, நான் உனக்கு செய்கிறேன்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் லட்சக்கணக்கான பணத்தை கொடுத்து அந்த அம்மாவை செல்வந்தனை மாற்றி விட்டு போயிட்டாங்க. இது மறைபொருள், எழுதப்படாத காரியம். எப்போ ஏசப்பாவுக்கு பாத்தில் விலையுறந்த தைலத்தை ஊற்றுச்சோ அந்த அம்மா வாழ்க்கை மனவீசுகிற வாழ்க்கையாக, விலையுறந்த வாழ்க்கையாக, செல்வ செழிப்பான வாழ்க்கையாக அது மாறிவிட்டது. இது சத்தியம். அப்போ எது விலையேறப்பட்டது? ஏசப்பாவை கனப்படுத்துறது, ஏசப்பாவை துதிக்கிறது, ஏசப்பாவை ஆராதிக்கிறது, ஏசப்பாவை வந்து எப்படி கனப்படுத்தணும், எப்படி துதிக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் செய்கிறது பார்த்துக்கொள்ளுங்க. அதான் விலையேறப்பட்டது. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இயேசுவை கனப்படுத்துறது விலையேறப்பட்டது. இயேசுக்கு எந்த காரியத்துக்கு எவ்வளோ பணத்தை கொடுத்து நீங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்களோ அதுக்கு விலையேறப்பட்டது. பெஸ்ட்டான ஒரு காரியம் செய்யணும் ஆண்டவர், விலையேறப்பட்டது. அதனால் கர்த்தர் வந்து உங்களை கைவிட மாட்டார். அடுத்து இன்னொரு காரியத்தை வாசித்து முடிப்போம். நீதிமொழிகள் 3. முத்துக்களை பார்க்கிலும் அது விலையேற பெற்றது, நீ இச்சிக்கத்தக்கதொன்றும் அதற்கு நிகர் இல்லை.
அதன் வலது கையில் தீர்க்காயுசும் அதன் இடது கையில் செல்வமும் கனமும் இருக்கிறது. அதன் வழிகள் இனிதான வழிகள், அதன் பாதைகள் எல்லாம் சமாதானம். அது தன்னை அடைந்தவர்களுக்கு ஜீவ விருட்சம். அதை பற்றி கொள்கிற எவனும் பாக்கியவான். பாக்கியவான் இதுல வந்து எது குறிக்க? கர்த்தர் ஞானத்திலே பூமியை அஸ்திபாரப்படுத்தி புத்தியினாலே வானங்களை ஸ்தாபித்தார். அவருடைய ஞானத்தினாலே ஆழங்கள் பிரிந்தது. இப்ப இங்க இருங்க, விலையேறப்பட்டது என்னன்னு கேட்டீங்கன்னா ஞானம். விலையேறப்பட்டது என்னது? ஞானம். அவர் அங்க இருங்க, இந்த வசனம் சொல்லுதுங்க, அவர் அறிவால ஞானத்தால உலகத்தை உண்டாக்குனாராம். எப்படி எப்படி? அவர் அறிவால ஞானத்தால உலகத்தை ஒரு மலைகளை பாருங்க, மலையில் விழுகிற அறிவை பாருங்க, அவர் உண்டாக்கி இருக்கிறார். சமுத்திரத்தை பாருங்கள், சமுத்திரத்தில் மனுஷனை போல் இருக்கிற சில ஜீவராசிகள் இருக்கிறது. காட்டில் வாழ்கிற மிருகங்களை காட்டிலும் அதிகமான ஜீவராசிகள் கடலுக்குள்ளே இருக்குது. எல்லாம் அவர் படைச்சது. அப்போ இது எப்படி படைச்சார்னா அவருடைய அறிவும் அவருடைய ஞானமும் வேதம் சொல்லுது. அப்போ இந்த ஞானம் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா விலையேறப்பட்டது. அப்போ இதே ஞானம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா விலையேறப்பட்டது தான் ஞானம். ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. இப்போ சொல்லுங்கள், விலையேறப்பட்டது மொத்தம் வந்து 5 காரியம். மொத்தம் வந்து 5 காரியம். முத காரியம் வந்து விலையேறப்பட்டது ஆத்மா. ரெண்டாவது என்ன? ரெண்டாவது என்னது? மூணாவது, நாலாவது நல்ல குணம். ரைட்டு. அடுத்து கர்த்தரை தைலம், உயர்ந்த தைலம் கர்த்தரை கனப்படுத்துது. அடுத்து ஞானம். இதுதான் உலகத்திலேயே மொத்தம் எத்தனை? 6. இந்த 6 காரியம் தான் விலையேறப்பட்டது. இந்த விலையேறப்பட்ட இந்த 6 காரியத்தில் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் விலை மதிக்க முடியாத ஒரு பெரிய சீமானை நீங்கள் என்ன செஞ்சிருவீங்க? கைத்தட்டு அப்பாவுக்கு நட்டு சொல்லுங்கள். அல்லேலூயா. பெரிய சீமானை என்ன செஞ்சிருவீங்க? மாறிடுவீங்க. ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. புரிஞ்சவங்க அல்லேலூயா. இப்போ புரிஞ்சு போச்சா? நீங்கள் வந்து யாருக்கு அடிமை இல்லாமல் வாழ்றதுக்கு என்ன செய்யணும்? விலையேறப்பெற்ற இரத்தத்தால் என்ன செய்யணும்? நான் மீட்கப்பட்டிருக்கிறேன். இப்போவே நீங்கள் தெரியல, அப்போ நாளைக்கு எப்படி வீட்டில் போய் சொல்லுவீங்க? எந்த அடிமைத்தனமும் உங்களை அடிமைப்படுத்த முடியாது. காரணம், இயேசு இரத்தத்தினால உங்களை என்னைய மீட்டுட்டாரு. அதனால் எந்த கடன்காரனுக்கும் நான் அடிமை கிடையாது. அதை அறிக்கை பண்ணணும். ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. ஓகே, புரிஞ்சவங்க அல்லேலூயா. இப்போ சொல்லுங்கள், இயேசுவே விலையேற பெற்ற உங்களுடைய இரத்தத்தால், விலையேற பெற்ற உங்களுடைய விசுவாசத்தில், விலையேற பெற்ற நல்ல குணத்தால், விலையேற பெற்ற கனமான தைலத்தால், விலையேற பெற்ற ஞானத்துக்கு நான் இனிமேல் முக்கியத்துவம் கொடுப்பேன். அல்லேலூயா.